தமிழக அரசியலில் புதிய பாதை. முதலமைச்சர் விஜய் எழுதும் புதிய கீதை. மீண்டும் தலைநிமிரும் தமிழ்நாடு. திமுக மற்றும் அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளின் அரசியல் பாணியை தனது கட்சிக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து தமிழக அரசியல் களத்தை சூடுபிடிக்க செய்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய். பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்துள்ள இந்த முக்கிய முடிவு தாவேக்காவை தமிழக அரசியலில் ஒரு வலுவான மாற்று சக்தியாக நிலைநிறுத்தும் விஜயின் நீண்டகால திட்டத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக அவிநாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சர் கமலி நீலகிரி மாவட்டத்திற்கும், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் அருண்ராஜ் திருப்பூர் மாவட்டத்திற்கும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாலர் சிட்டி என அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டம் தமிழகத்தின் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்று. பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிலான வெளிநாட்டு வர்த்தகத்தை ஈட்டி தரும் இந்த மாவட்டத்திற்கு IRS அதிகாரியாக பணியாற்றி நல்ல அனுபவம் கொண்ட அமைச்சர் அருண்ராஜ் நியமிக்கப்பட்டு இருப்பது விஜயின் உத்தியோகபூர்வமான அரசியல் திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இதேபோல் கொங்கு மண்டலத்தில் மூத்த தலைவர்களில் ஆதிக்கம் நிறைந்த சூழலில் நீலகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் கமலியை நியமித்தது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கமலியின் மூலம் மலைப்பகுதிகளிலும் கட்சியின் செல்வாக்கை விரிவுபடுத்த விஜய் திட்டமிட்டுள்ளார். அருந்ததியர் சமூகத்தின் வாக்குகளை ஈர்ப்பதே முக்கிய இலக்கு. சமூக நீதி அடிப்படையிலான இந்த நியமனம் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆதரவை தாவேக்காவுக்கு பெற்றுத்தரும் என கூறப்படுகிறது. இந்த புதிய பார்முலா விஜயின் அரசியல் முதிர்ச்சியை உணர்த்துகிறது. மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமிப்பதன் மூலம் கட்சி வெறும் தலைவரை மட்டும் சார்ந்திருக்காமல் அடிமட்டத்தில் வலுவான அமைப்பை உருவாக்கியுள்ளது. கொங்கு மற்றும் நீலகிரி மண்டலங்களில் சமூக சமன்பாடு, தொழில், விவசாய பிரச்சனைகளை குறிவைத்து செயல்படுவதன் மூலம் வரும் தேர்தல்களில் தாவேக்கா தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகும் என்பது உறுதி. பாரம்பரிய கட்சிகளின் வியூகங்களை அவர்களது பாணியிலேயே எதிர்கொள்ள விஜய் தயாராகிவிட்டார். இந்த அதிரடி நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளன.